ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனுக்கு இன்னும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? இதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட நேரடியாகவே கேட்கலாம். ஓகே, உங்கள் பர்சன்கிட்டேயே நேரடியாக பேசலாம். நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனுக்கு இன்னும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான். ஓகே, ஹாய், என்னோட கலெக்டிவ்ஸ் கூட நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க. இன்னமும் என்னோட கலெக்டிவ்ஸை நினைக்கிறீங்களா? உங்கள் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா சொல்லுங்கள். இன்னமும் என்னோட கலெக்டிவ்ஸை நினைக்கிறீங்களா? அவங்க மேலே இன்னும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? நோ காண்டாக்டில் இருக்கிற என்னோட கலெக்டிவ்ஸ் மேலே இன்னமும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? ரெண்டு பேருமே இப்போ பிரிஞ்சிருக்கீங்க. இன்னும் என்னோட கலெக்டிவ்ஸை நினச்சிட்ருக்கீங்களா? சொல்லுங்கள். சேரியட், 10 of cups, ace of swords, 4 of swords, 2 of swords, bottom of the deck 2 of wands. ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் மூலமா உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஓகே, அதே மாதிரி எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது, டைம்லெஸ் வீடியோ. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு இந்த சேரியட் கார்டு மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இன்னும் உங்ககிட்ட நெருக்கமாக வரணும், நமக்குள்ளே இன்னும் நெருக்கம் தேவைன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்னால் இப்போ வந்து உங்ககிட்ட பேச முடியல, இப்போ என்னால் உங்களை நெருங்க முடியல, உங்ககிட்ட என்னால் இப்போ க்ளோஸ் ஆக முடியல. பட் ஸ்டில் நான் உங்களை விட்டு போகலை, என்னோடய தாட்ஸ் முழுக்க உங்ககிட்ட தான் இருக்குது. எனக்கு மூவ் ஆகணுங்கிற ஆசை இருக்குது, பட் என்னால் உங்ககிட்ட வர முடியலை, நெருங்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்டு மூலமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பர்சன் இன்னுமே இந்த கனெக்ஷனில் ஒரு ஸ்ட்ராங் புல் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, மூவ் ஆகணும், கம் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 10 of cups. இந்த கார்டு மூலமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து உங்கள் கூட என்னோடய ஃப்யூச்சர் முழுக்க முழுக்க உங்கள் கூட தான் ட்ரீம் பண்ணினேன், என்னோடய ஃப்யூச்சரை உங்கள் கூட தான் யோசித்தேன், இன்னுமே யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, நீங்கள் தான் என்னோடய எமோஷ்னல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு ஹோம் எனர்ஜி மாதிரி உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணியிருக்காங்க, உங்களை தான் லைஃப் பார்ட்னராக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு பிக்கஸ்ட் கன்ஃபர்மேஷன். எஸ், உங்கள் பர்சனுக்கு இன்னுமே உங்கள் மேலே உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்குது, உங்களை தான் வந்து பார்ட்னராக அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, ஒரு ஃபேமிலி வைப், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் கூட தான் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ். இந்த கார்டு மூலமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் வந்து உங்ககிட்ட உண்மைகள் எல்லாம் சொல்லணும், உங்களை பற்றி எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து இப்போ நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது இந்த கார்டு மூலமா தெரியுது. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ட்ரூத் ரியலைசேஷன் நடந்திருக்கு. ஓகே, அதனால தான் உங்ககிட்ட மறைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களை பற்றின அந்த ஃபீலிங்ஸில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் வந்து இருந்திருக்கு, பட் இப்போ எல்லாமே கிளியர் ஆகிருக்கு. ஓகே, உங்களை பற்றின ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மேலே இருந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சுங்கிறது இந்த கார்டு மூலமா தெரியுது. ஸோ இந்த கார்டு மூலமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஸ்டில் லவ் யூ அண்ட் ஐ நோ இட் கிளியர்லி. அதுதான் இந்த கார்டு மூலமா அவங்க சொல்கிறது. ஸோ உங்கள் மேலே வச்சுருந்த காதல் எப்படியாப்பட்டது, எவ்வளவு காதல் அப்படிங்கிறத அவங்களே வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க இப்போது. ஓகே, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அவங்க இருக்காங்க. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட வெளிப்படையாக பேசணுங்கிற ஒரு ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 4 of swords. இந்த கார்டு மூலமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆனால் அது வந்து உங்ககிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் போகணும், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், உங்களை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிறதுக்கான பிரேக் இல்லை இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ உங்கள் பர்சன் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, உங்கள் கூட நோ காண்டாக்டில் இருந்தாலும் உங்களோட லவ்வை வேல்யூ பண்ணிட்டாங்க அண்ட் உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஃப்யூச்சர் உங்கள் கூட தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங்கில் இருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் பர்சன் வந்து சைலண்ட் மோடில் இருக்காங்க, ஹீலிங் மோடில் இருக்காங்க. ஓகே, பேசாமல் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, அவாய்டன்ஸ் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்க ஏதோ ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் ரெஸ்ட் தேவைப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அதனால் இப்போ வந்து சைலண்ட் ஃபேஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க உங்கள் பர்சன். ஓகே,
அண்ட் அடுத்து பார்த்தோன்னா 2 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்யணுன்னே எனக்கு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, என் மனசு வந்து உங்கள் பக்கம் இருக்குது, ஆனால் வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்காங்க. உங்களை பிடிக்குது, உங்கள் கூட வாழணுங்கிற ஆசை இருக்குது, உங்கள் கூட ரீகனெக்ட் ஆகணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுங்கிற குழப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கலாம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு 2 ஆஃப் வான்ஸ் வந்திருந்தது இல்லையா? ஸோ இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன், அதுக்கான பிளான் பண்ணுறேன், ஆனால் இன்னும் ஃபைனல் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னுமே வந்து அவங்க ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. பட் ஃப்யூச்சர் ஆக்ஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து இந்த கார்டு சொல்லுது. இந்த கார்டு வந்து ஃப்யூச்சர் ஆக்ஷனுக்கான ஒரு கார்டு. ஓகே, அவங்களோட மனசு வந்து உங்கள் பக்கம் தான் வந்து புல் ஆகிட்டுருக்கு, அது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ டைமிங் வந்து அதுக்கான டைமிங் வந்து இன்னும் அலைன் ஆகலை. ஸோ டைமிங் ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி மனசு முழுக்க உங்ககிட்ட தான் வருது. ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. எஸ், ஆமாம், உங்கள் மேலே எனக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னுடைய ஸ்பெஷல் பர்சன், அதை வந்து என்னால் மறக்க முடியல, உங்களை மறக்க முடியாது, உங்களை விட்டு மூவ் பண்ணி என்னால் போக முடியாது, உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி என்னால் போக முடியாது, உங்ககிட்ட கம் ஃபார்வர்ட் ஆகணும், மூவ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், உங்களை நெருங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போ அதுக்கான சுச்சுவேஷன் அமையலை, இப்போ அது முடியலை. பட் நான் உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பேசணும், சரியான ஒரு டைமிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டோம், அதுக்கு எஸ் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்கலாம்? நெக்ஸ்ட் ஆக்ஷன் கேட்போமா? ஓகே, இன்னுமே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறீங்க. அடுத்து என்ன ஆக்ஷன்? உங்கள் ஆக்ஷன் நீங்கள் கம் ஃபார்வர்ட் பண்ணுவீங்களா, இல்லை என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க, எப்போ எடுப்பீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆக்ஷன் என்னவா இருக்கும், எப்போ இருக்கும், இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதே குழப்பத்தில் இருப்பீங்க? நெக்ஸ்ட்டு உங்களோட ஆக்ஷன் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்? Knight of Pentacles, Death card, King of Wands, 4 of Pentacles, Page of Wands, and bottom of the deck, the Emperor. Okay, bottom of the deck, the Emperor. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் பற்றி உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க, எப்போ நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த கார்ட்ஸ் மூலயமா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து உடனே எல்லாம் வர முடியாது, என்னால் நான் உடனே வரமாட்டேன், ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக வருவேன், ஸ்லோவாக வருவேன், ஸ்டெடியாக வருவேன், ஷோராக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபேண்டசி எனர்ஜிலாம் இல்லை, ஆனால் ஒரு கேரண்டியான ஒரு மூமெண்ட் உள்ள ஒரு கார்டு. ஓகே, ஷோராக அவங்க உங்கள் பக்கம் வர போகிறாங்க. ஓகே, ஒரு ஸ்டேபிள் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்லோ மூவிங் அப்படிங்கிறதுனால வீக்ஸில் ஆகலாம், வீக்ஸ் டு மந்த்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குங்கிறது இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலயமா தெரியுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா டெத் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட வலிகள், காயங்கள், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்டப் பண்ணணும், அது எல்லாமே முடியணும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நியூ பர்சனாக தான் நான் வருவேன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக ஒரு புதிய மனிதராக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவேன், இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நான் இருக்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்காது, எல்லாமே வந்து ஒரு நியூ வேல தான் போகும், நியூ பாத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. ஓகேங்களா? ஓல்டு பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட அடுத்த மூவ் வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு மூலமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா,
நான் வந்து ஒன்ஸ் ஆக்ஷன் எடுக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன்ஸ் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இறங்கி செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் ஃபயர் எனர்ஜின்னு சொல்லலாம். ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு போல்டு, அந்த டிட்டர்மைண்ட், அது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ ஹீ வில் கம் ஃபார்வர்ட் பேஷனேட்லி. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு போல்டு கம்யூனிகேஷன் இருக்கும். ஓகே, மீட்டிங் இல்லை டைரக்ட் அப்ரோச் அந்த மாதிரி உங்கள் கூட ஒரு கனெக்ஷன் வரலாம். ஐ வாண்ட் திஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் உங்கள் பர்சன் வருவாங்க. ஓகே, இந்த எனர்ஜியே வந்து ஐ வாண்ட் திஸ், எனக்கு வேணும், அவ்வளோதான், அந்த எனர்ஜி தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் பர்சனோட ஆக்ஷன் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 4 ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் இன்னுமே என்னோடய மனசை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எதையுமே என்னால் வந்து ஓப்பன் பண்ண முடியல. அதில் என்னோடய ஃபீலிங்ஸை ஓப்பன் பண்ண நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கார்டு மூலயமா அவங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஓகே, ஆனால் ஒரு வல்னரபிலிட்டி வந்து ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன் வரும், ஆனால் ஒரு எமோஷ்னல் ஓப்பனிங்னு எதிர்பார்த்தோன்னா அது கிராஜுவலாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ். இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறேன், உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன், இல்லை கால் பண்ணுவேன், ஏதோ ஒரு விதத்தில் நான் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறேன், நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஒரு சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் தான் முதல்ல எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆகணுங்கிற க்யூரியாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ப்ளேஃபுல் எனர்ஜியும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவங்களோட ஆக்ஷன் என்னவாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லை கால் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காண்டாக்ட் வருது, ஒரு ஸ்மால் காண்டாக்டாக இருக்கலாம், ஒரு லைட் கான்வர்சேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு இந்த ரீகனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட். ஓகேவா? ஷோராக உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் அவங்களோட ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் மூவாக இருக்கும். ஓகே, அடுத்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்து தி எம்பரர் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறேன், கண்ட்ரோல் எடுத்து ஆக்ஷன் எடுக்க போகிறேன். முடிவு வந்து என் கையை விட்டு போகாது, எல்லா கண்ட்ரோல்ஸும் என் கையில் தான் இருக்கும், எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஈகோ, ப்ரைட் அண்ட் ஸ்டெபிலிட்டி கான்ஷியஸ் எனர்ஜி உள்ள ஒரு பர்சன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? கண்ட்ரோல் என் கையில் தான் இருக்கும், நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பதிலை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அதுதான், நான் வந்து மெசேஜ் பண்ணணும், உன்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ணுவேன், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகேவா? ஸோ அவங்களோட ஃபைனல் ஆக்ஷன் வந்து அவங்களால தான் வரும். கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்குன்னா அப்போ அவங்க தானே எடுக்கணும் எல்லாத்தையுமே. ஸோ உங்களை பற்றின முடிவு வந்து அவங்களோட மனசில் வந்து செட்டில் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அதாவது அவங்க தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுவாங்க. இந்த காண்டாக்டை வந்து ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு அவங்க தான் வந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங் மேஸ்குலின் மூவ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, நான் நிச்சயமாக திரும்பி வருவேன், டைம் எடுக்கலாம், டிலே ஆகலாம், ஆனால் நீங்கள் நினைக்காத நேரத்தில் நான் ஃபஸ்ட் மெசேஜ் அனுப்புவேன், இல்லை கால் பண்ணுவேன், ஏதோ ஒரு விதத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை விட்டு போகலை, என்னோட முடிவு வந்து உங்ககிட்ட தான் வருது, நான் உங்ககிட்ட தான் வரப்போகிறேன், நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் திரும்பவும் உங்கள் கூட வரணும், ரீகனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விருப்பம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்களான்னு கேட்டோம், அதுக்கு எஸ் உங்களை தான் நினச்சிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு கேட்குறோம், நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன்ங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற ரீடிங் இதுதான், யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் இதுதான். உங்களுக்கு இந்த ரீடிங் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேங்களா? அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.